இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது குடிகார தம்பிமாருக்காக. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த சாராயங்களை குடித்து குடித்து உங்களுடைய வாழ்க்கைகளை வீணாக்கி விடாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால், இந்த அரபு நாடுகளில் இருக்கிற தம்பிமார் மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் அங்கே உழைக்க போன நீங்கள் உழைத்து முடித்து வீடு திரும்ப பாருங்கள். அங்கு லீவு நாள் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவர்களோடு பொழுதுபோக்காக சாராயம் குடிக்கின்ற பேரில் பெரிய பெரிய பிரச்சனைகளில் மாட்டுப்பட்டு விடாதீர்கள். இப்போ 2-3 நாளைக்கு மேல் நடந்த சம்பவம், துபாயில் 4-5 பேர் இருந்து குடித்திருக்கணும். அதில் பிரச்சனைப்பட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தரை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த நபர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார். வீட்டுக்காரர் அழுகையும் கண்ணீருமாக இருக்கிறார்கள். இப்படியாக தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டுப்படாமல் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், குடித்தால் தான் எங்களுக்கு உடம்பெலுப்பு போகும் என்று சொன்னால் அது பொய் காரணம். என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14-15 வயதுல எல்லாம் 8-10 பேக்கு கல்லறுத்து விட்டு வீடு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்தெழும்பி வாழ்ந்திருக்கிறேன். எவ்வளவோ கஷ்டமான வேலையில் செய்திருக்கிறேன். இன்றைக்கு 53 வயதிலையும் குடிப்பழக்கத்தை நான் பழகவில்லை. இப்படியாக உங்களாலும் வாழ முடியும். நீங்கள் சேர்ற ஃப்ரெண்ட்ஸை நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இந்த குடிப்பழக்கங்கள்லேருந்து விடுதலை ஆகலாம். நீங்கள் சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் இப்படியாக பழக்கங்கள் இருந்தால் தான் அது அப்படியே உங்களுக்குள்ளேயும் வரும். எனவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் தனித்தனியாக வேலை செய்த பழகிக்கொள்ளுங்கள். இதையும் தாண்டி போகணும்னு சொன்னால், இல்லை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடம் கேளுங்கள். ஏசப்பா, எங்களை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கும்போது அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி நிரந்தரமான வாழ்க்கை வாழ முடியும். குடித்து உங்கள் வாழ்க்கை உடலையும் பழுதாக்கி உங்களுடைய வாழ்க்கையையும் பழுதாக்காமல் எல்லாத்திலிருந்தும் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.